அனைவருக்கும் வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு யூபியில் பரபரப்பான ஒரு செய்தி போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் அத்ராஸ் கிராமத்தில் விடத்துக்கு அந்த யூபி கவர்மெண்ட் மறுக்கிறது, வேண்டுமென்றே அவங்க காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான பரப்புரையை அங்கே இருக்கக்கூடிய வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அடிமை ஊடகங்களும் காங்கிரஸ் அடிமை பத்திரிகைகளும் பரப்புகின்றன அப்படின்றது தான் உண்மை. என்ன செய்தி என்ன அப்படின்னு அதில் பார்த்தீங்கன்னா, இந்த அத்ராஸ் கிராமத்தில் ஒரு தலித் பெண்ணை ஒரு 4 பேர் கடத்திட்டு போய் கொலை பண்ணுறாங்க. அதாவது கழுத்தை நிறுத்தி கொலை பண்ணுறாங்க. அப்போ அவங்க நாக்கு அறுபடுது. ஆனால் அங்கே இருக்க ஊடகங்கள் அதை எப்படி மிகைப்படுத்தி காட்டுறாங்கன்னா, ஒரு தலித் பெண்ணை உயர்ஜாதி சேர்ந்த 4 பேர் கடத்திட்டு போய் கற்பழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு கற்பழிப்பு மாதிரி ஒரு பெரிய ஒரு நாடகத்தை ஆடினாங்க. உடனடியாக போலீஸ் அதிகாரி தெளிவாக சொல்லிவிட்டார், அது கற்பழிப்பு அல்ல, அது கொலை பண்ணியிருக்காங்க. 2 காதல் பிரச்சனையில் ஏதோ ஒரு பிரச்சனை சொல்கிறாங்க, அதில் கொலை பண்ணிட்டாங்க. தடவியல் சோதனையும் தெளிவாக செஞ்சுருக்கு, அவங்க கற்பழிக்கப்படலை. இன்னொன்றுனா அந்த பொண்ணு மரண வாக்குறும் கொடுக்குறப்ப தான் கற்பழிக்கப்படவில்லைன்னு தெளிவாக சொல்லிச்சுன்னு சொல்லி அந்த போலீஸ் அதிகாரியும் பதிலை அங்கே சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மாநில முதலமைச்சர்கள் இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஒரு மாநில முதலமைச்சர் என்ன செய்ய வேண்டுமோ அந்த விஷயங்களை துரிதமாக செயல்படுத்துகிறார் அப்படின்னு தான் மற்ற மாநிலத்தை சேர்ந்த முதலமைச்சர்லாம் அவரை பாராட்டுறாங்க. ஏன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய குடும்பத்திற்கு உடனடியாக ஒரு தொலைபேசியில் பேசுகிறாரு. பேசிட்டு அந்த குடும்பத்திற்கான நீதி வழங்கப்படும் சொல்லி உறுதியளிக்கிறாரு. இம்மிடியேட்டாக அந்த சம்மந்தப்பட்ட அந்த கிராமம் சம்மந்தப்பட்ட அந்த மாவட்டம் சம்மந்தப்பட்ட எல்லா போலீஸ் அதிகாரிகளும் அவர் டிஸ்மிஸ் பண்ணுறாரு. வழக்கை மாவட்ட காவல்துறையிலிருந்து சிபிஐக்கு மாற்றத்துக்கான பரிந்துரை பண்றாரு. அந்த குடும்பத்திற்கு ஒரு வீடு வழங்கப்படும் சொல்லி அந்த அரசாணை பிறப்பிக்கிறாரு. அந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு வேலை வழங்கப்படும் சொல்லி அரசாணை பிறப்பிக்கிறாரு. அந்த குடும்பத்திற்கு இமிடியேட்டா 25 லட்சம் ரூபாய் பணம் வழங்கப்படும் சொல்லி இதுவும் பண்ணிட்டார். அதாவது ஒரு மாநில முதலமைச்சர் என்ன பண்ண வேண்டுமோ ஒரு கலவரத்தில் அதை என்னவோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டார். இந்த சூழ்நிலையில இந்த இடத்துக்கு அந்த அத்ராஸ் கிராமத்து இடத்துக்கு நாங்கள் போயே தீருவேன், அங்கே போய் நான் ஆறுதல் சொல்லியே ஆகணும். ராகுல் காந்தி அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் போக வேண்டிய கட்டாயம் தான் நம்ம வைக்கக்கூடிய கேள்வி. அங்கு இரு தரப்பினருக்கும் ஒரு பிரச்சனை என்ன, ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் உயர்ஜாதி சமுதாயத்தை சேர்ந்த சில ஆண்களுக்கான பிரச்சனை ஒரு கலவரமாக, ஒரு கலவர பூமியாக, ஒரு ஜாதி பிரச்சனையாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வர்றதுனால தான் அங்கே 144 போட்டு பிளாக் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க, எந்த அரசியல் தலைவர்களும் எந்த ஊடகங்களும் எந்த சமூக ஆளுநர்களும் யாரும் அந்த கிராமத்தில் விடுவதற்கான நுழைவதற்கு தடை போடுறோம்னு சொல்லி 144 போட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்போ 144 போட்ட பிறகு அது நுழையக்கூடாதுன்றது ராகுல் காந்திக்கு அவருக்கு தெரியாமல் போச்சு, பிரியங்கா காந்தி அவருக்கு தெரியாமல் போச்சுன்னு தெரியல. அதே மீறி அந்த பிரச்சனை நடந்திருக்கு, அது இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கப்ப என்ன சூழ்நிலை நோக்கி நகர போறது யாருக்குமே தெரியாத ஒரு சூழ்நிலையில இதை வைத்து உத்தரப்பிரதேசத்தில் எப்படி கால் உண்டரலாம், இதை வைத்து உத்தரப்பிரதேசத்தில் எப்படி அரசியல் பண்ணலாம்னு சொல்லி பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியும் வரிந்து கொண்டு அங்கே போறாங்க. அப்போ போலீஸ் அதிகாரி அவர் தடுக்கிறாங்க. தடுத்து என்ன சொல்றாங்க, கொரோனா பீரியட் 144 போட்டிருக்காங்க, இங்கே அனுமதி இல்லைன்றாங்க. 188 ஆக்டில் அதாவது கூட்டம் சேரக்கூடாது அந்த ஆக்ட் படி உங்களை அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு அரெஸ்ட் பண்ணுறப்ப போலீஸ் அதிகாரிக்கு அவர் கோஆப்ரேட் பண்ணாமல் வேணுமென்றே இவர் ஒரு இடத்துல பிடிக்கிறாரு, வேணுமென்றே ராகுல் காந்தி இன்னொரு இடத்துல விழுகிறாரு. அது மிமிஸில் எல்லாருமே வலைதளத்தில் நீங்கள் போய் பார்க்கலாம். அவர் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரோ இல்லையா வேற விஷயம். அவர் ஒரு காங்கிரஸ் பாரம்பரிய குடும்பத்திலிருந்து வந்ததுனால அவரையும் பிரியங்கா காந்தியும் முறைப்படி மரியாதை கொடுத்து அவர்கள் உயிரை பாதுகாத்து முறைப்படி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவர்களை டெல்லிக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு அங்கே இருக்கக்கூடிய யூபி போலீஸ் அதிகாரி இருக்கு. அதுதான் அவங்க பண்ணியிருக்காங்க. இதில் என்ன தவறு இருக்கு? நீங்கள் உடனடியாக அங்கே ஏன் போகணும்னு சொல்லி துடிக்கிறீங்க? அப்படி உடனடியாக அங்கே போய் ஆர்வம் பண்ணி நாங்கள் ஆறுதல் கொடுக்கணும்னு சொன்னால், இங்கே நம்ம தமிழ்நாட்டில் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருபுவனத்தில் ராமலிங்கன்ற ஒரு நபர் முஸ்லீம் மதத்தை ஒருத்தர் பரப்புறாரு. அது பரப்பக்கூடாதுங்க, இது இந்து மதங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு இடங்கன்னு சொல்லி எதிர்த்து கேள்வி கேட்டதுனால வெட்டி சாய்க்கப்பட்டாரு. உடனடியாக ராகுல் காந்தி இங்கே நிவாரணம் கொடுத்துருக்கலாமே, உடனடியாக எங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காமே, ஏன் வரல அவர்? ஹைதராபாத்தில் ஒரு பெண் எங்கே போகிற உங்களுக்கே தெரியும், ஒரு சாஃப்ட்வேரில் படிக்கிற பெண் வண்டி பஞ்சர் ஆச்சு தள்ளிட்டு போகிறாங்க. அப்போ ஒரு 4 லாரி டிரைவர்கள் இமீடியட்டாக அதை கடத்தி போய் வன்கொடுமை பண்ணி அவங்களை கொன்னாங்களே, அப்போ கூட அதில் என்கவுண்டர் பண்ணி அவங்களை சாவடிச்சாங்க, உங்களுக்கே தெரியும். அந்த குடும்பத்திற்கு உடனடியாக ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தி ஆறுதல் சொல்லலை. சரி, அது பரவாயில்ல. இங்கே தமிழ்நாட்டில் திருப்பூரில் ஒரு வடமாநில பெண் பேங்க் எக்ஸாம் எழுத வந்திருக்காங்க. அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் சமூக விரோதிகள் அவங்களை கடத்திட்டு போய் வன்கொடுமை பண்ணி பாலியல் ரீதியாக துன்புறுத்தி அவங்க கொண்டாங்களே, அந்த குடும்பத்துக்கு ஆதரவு சொல்லுங்க. உடனடியாக ராகுல் காந்தியும் சோனியா காந்தி அவர்களும் வரல, பிரியங்கா காந்தியும் வரல. எதுக்கு நான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன் அப்படின்னா, இங்கே தென்னகத்தில் இவ்வளோ நான் சொன்னதெல்லாம் சில விஷயங்கள் தான், நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கு இந்த முஸ்லீம் தீவிரவாதிகளால் இந்துக்கள் ஆயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டிருக்காங்களே, ஒரு இந்துக்களுடைய விஷயத்துக்காவது ராகுல் காந்தி அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருப்பாரா? ஒரு இந்து குடும்பத்துக்காவது நேரடியாக அவர் தன் ஆறுதலை பதிவு பண்ணியிருப்பாரா? பிரியங்கா காந்தி அங்கேருந்து குரல் கொடுத்துருப்பாங்களா? ஆயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இங்கே தமிழக அரசே கொல்லப்பட்டாலும் கேஸ் இன்வெஸ்டிகேஷன் தான் போயிருக்கு, யாரையும் கண்டுபிடிக்க முடியல, யாருக்கும் இன்னும் தண்டனை கொடுக்கலங்க. எங்களுடைய இந்து சகோதரர்களை எங்கள் இந்து
இந்து மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்கள குறிப்பிட்ட மதத்தை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லி முஸ்லீம் தீவிரர்கள் அவர்கள் கொல்லப்படுறாங்களே, அதற்கான கண்டனமும் ஆறுதலும் ஏன் ராகுல் காந்தி பக்கல அப்படின்னு தான் நமக்கு கூடிய கேள்வி. அப்போ ஏன் யூபியில் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு காரணம் இருக்குது. அதாவது யூபியில் 2 தொகுதியில் அமேதி தொகுதியிலையும் ரெபாலியில் வின் பண்ணாங்க. ரெபாலியில் வந்து அமேதி தொகுதியில் வந்து ராகுல் காந்தி வந்து தோற்று போகிறாரு. ரெபாலியில் அவங்க சோனியா காந்தி வின் பண்ணுறாங்க. இப்போ அமேதி தொகுதியில் அவர் தோற்று போன பிறகு அவர் அப்பயே அவருக்கு தெரியுது, ஏற்கனவே ஸ்மிருதி இரானி அவர்களும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, நம்ம தோற்று போகிறோம்னு பயந்து தான் அவர் வந்து வயநாட்டில் போய் அவர் போட்டிட்டார். இன்றைக்கு வயநாட்டிலையும் அவர் தோற்று போய் இருந்தார்னா இன்றைக்கு காங்கிரஸ் காணாமல் போயிருக்கும். ராகுல் காந்தி எம்பியாக இருக்க மாட்டார். ஒரு சின்ன தோல்வியை கூட அவர்கள் தாங்கிக்க முடியாத சக்தி அவருக்கு கிடையாது. அப்போ யூபியில் 80 சீட்டில் போட்டிட்டதில் பாரதிய ஜனதா கட்சி 72 இடங்களை வென்றெடுத்தாங்க. காங்கிரஸுடன் கோட்டை சொல்லப்படுற யூபி வந்து கோட்டை வந்து தகர்க்கப்பட்டது. இவங்க என்ன நினச்சாங்கன்னா, நான் வந்து இங்கே யூபியில் வந்து பெரிய லெவலில் வர முடியல, ஸோ இந்திரா காந்தி மாதிரி முகம் கொண்ட பிரியங்கா காந்தி பொறுப்பாளராக போட்டால் யூபியில் மிகப்பெரிய வாக்கு எடுக்கலாம்னு சொல்லி நம்பி பிரியங்கா காந்தி அவர்களை பொறுப்பாளராக போட்டாங்க. உள்ளதும் போச்சு நொல்லக்கண்ணா மாதிரி சுத்தமாக எந்த ஓட்டுமே வராமல் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்து விட்டது. சரி, இப்போ திருப்பி எப்படி கால் ஒன்ற முடியும்? ஏன்னா யூபி தான் வந்து இந்தியாவுடைய மையப்பகுதி, அங்கே தான் வந்து அதிகமான எம்பிஸ் இருக்காங்க. 80 சீட் எம்பி சீட் இருக்குது. அது இல்லாமல் எப்படி தமிழ்நாட்டுக்கு சட்டசபை தேர்தல் வரப்போகிறதோ, எப்படி பீகாருக்கு சட்டசபை தேர்தல் வரப்போகிறதோ, இன்னும் 2-3 மாநில அசாமுக்கு சட்டசபை தேர்தல் வரப்போகிறதோ, அதேமாதிரி யூபிக்கும் சட்டசபை தேர்தல் வரப்போகிறது. அந்த யூபி சட்டசபை தேர்தல் வரப்ப நம்ம வந்து கரண்டாக இருக்கணும், நம்ம வந்து இமிடியேட்டாக வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஊடகங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்தை பெருசுபடுத்தி உள்ள போகிறாங்க. அப்போது நம்ம என்ன சொல்கிறோம், இன்றைக்கு யூபியில் சட்டசபை எலெக்ஷனை நோக்கி திரு பிரியங்கா காந்தியை வந்து முன்னெடுத்து எப்படியாவது பிரியங்கா காந்தி வந்து இந்திரா காந்தி முகங்கள் இருக்கனால அதன் மூலம் வாக்கு எடுக்கலாமா அப்படின்னு கூட அவங்க நினைக்கிறாங்க. பல எதிர்கட்சி தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க, ஏன் அவர்கள் அனுமதித்தால் தான் என்ன, உடனடியாக நீங்கள் அனுமதிக்க வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவர்களுக்கு நம்ம பதில் வைத்திருக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு கொதிநிலை இருக்கிறது, 2 ஜாதி, இது வந்து ஒரு சாதாரண கொலையாக கலந்து போக முடியாது. 2 ஜாதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொதிநிலை, 2 ஜாதிகளுக்கான பெரிய பிரச்சனை, இது வன்முறையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த நேரம் எது வேணால் நடக்கும்னு சொல்லி ஒரு அசாதாரண சூழ்நிலைனால தான் 144 போட்டிருக்காங்க. நான் வைக்கக்கூடிய கேள்வி, இப்போ ராகுல் காந்தி அன்றைக்கே போய் ஆதரவு கொடுத்து என்ன பண்ணுவார்? அந்த 4 பேரை சுற்றுவாரா? அப்போ 4 பேர் தான் நீங்கள் கொண்டீங்க, எனக்கு தெரிஞ்சிச்சு, இங்கே வாங்க மாவட்ட கலெக்டர் வாங்க நீதிபதி வாங்க 4 பேர் தூக்கு கொடுத்துருன்னா கொடுத்துருவாங்களா? இது வந்து இந்திய கான்ஸ்டியூஷன் நடக்குமா? ஏன் இது சொல்கிறேன்னா, இங்கே வந்து 2012 நிர்பயா வந்து உங்களுக்கு வந்து கொல்லப்பட்டாங்க டெல்லியில், உங்களுக்கே தெரியும். அப்போ வந்து இங்கே இந்தியாவை ஆண்டு இருந்தது மன்மோகன் சிங் காங்கிரஸ் ஆட்சி தான். ஓடும் பஸ்ஸில் கிட்ட ஒரு 10 பேர் 5 பேர் சேர்ந்த கும்பல் வந்து பாலியல் வன்முறை அவங்க துன்புறுத்தி அவர்களை வந்து கொலை செஞ்சு சிறைச்சாங்க. அதற்குண்டான தீர்வு, அதற்குண்டான கேஸ் கிட்டத்தட்ட 8 வருடங்களாக நடந்து இப்பொழுது 2020 தாங்க அவங்களுக்கு தூக்கு கொடுத்தாங்க. ஏன் அன்றைக்கி இருக்க மன்மோகன் சிங் தான் கண்டுபிடிச்சார்ல, நிர்பயா கொண்டு 4 பேர் தான் 10 பேர் தான், அந்த 10 பேரை உடனே தூக்கு போட்டு கொண்டுருங்க, எனக்கு தெரியும் இவங்க தான் அப்படின்னு சொல்லி மன்மோகன் சிங் அவர்களால் சொல்ல முடியுமா? அன்றைக்கி ராகுல் காந்தி இந்தியாவில் தான் இருந்தார், அன்றைக்கி சோனியா காந்தி இந்தியாவில் தான் இருந்தாங்க, அன்றைக்கி பிரியங்கா காந்தி இந்தியாவில் இருந்தாங்க. உடனே அவங்க சொல்லியிருக்கலாமே, நிர்பயா கொலை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், இவங்க தான் இதை பண்ணிட்டாங்க, அதனால் இமீடியட்டாக இவங்க தூக்கில் போட்டேன் அப்படின்னு சொல்லி 2012 நடந்த விஷயத்தை 2013 அவங்களுக்கு தூக்கு கொடுத்துருக்கலாமே. ஏன் கொடுக்க முடியல? ஏன் 2020 அவங்களுக்கு தூக்கு கொடுத்தாங்க? அதாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம், அதாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஐபிசி அதாங்க சொல்லுது. யார் என்ன குற்றம் செஞ்சால் சட்ட ரீதியாக தாங்க அவங்க தண்டிக்க முடியும். அதுதான் நான் முன்னாடி வச்சு வாதத்தை முன்வைக்கிறேன். 4 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கொண்டிருக்காங்கன்னா சட்ட ரீதியாக அவளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, சிபிஐக்கு மாற்றிட்டாங்க, அவங்க குடும்பத்துக்கு தேவையான நிவாரணத்தை கொடுத்துட்டாங்க. அது திரும்பவும் அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் ஜாதி ரீதியாக வரக்கூடாதுன்னு சொல்லி தான் 144 போட்டு அங்கே பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு சட்ட ரீதியாக ஒரு முதலமைச்சர் செய்ய வேண்டிய கடமையை செய்திருக்கிறார். இப்போ வந்து ராகுல் காந்தி அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் திரு பிரியங்கா காந்தி அவர்களும் அந்த இடத்துக்கு இமீடியட்டாக போய் என்னத்தை ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண முடியும்? உங்களால் என்ன உண்டு பண்ண முடியும்? ஒரு ஆறுதல் சொல்றதுனால எல்லாம் தலைகளாக மாறிடுமா? ஆறுதல் சொல்லிட்டு இப்போ வெளியே வந்துட்டீங்க. இப்போ 2 நாள் கழிச்சு அவங்க அலோவ் பண்ணாங்க, 5 பேரும் ஒரு மீடியாவும் அலோவ் பண்ணாங்க, போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன ஒரு மாற்றம் அவங்களுக்கு நிகழ்ந்தது? ஒரு மாற்றம் அங்கே நிகழாதுங்க. எல்லாமே சட்டப்படி நடக்கும். அந்த அரெஸ்ட் பண்ணவங்களுக்கு சட்டப்படி அவங்களுக்கு வந்து நீதிமன்றத்தில் ஆஜர் பண்ணி அவங்க குற்றம் உறுதிப்பட்டு தான் அவங்க மரணதண்டனை கொடுக்க முடியும். அதற்கு மிகப்பெரிய சாட்சி தான் நிர்பயா கொலை வழக்கு. உங்கள் ஆட்சி காலத்தில் நீங்கள் பிரதமராக இருக்கீங்க, டெல்லியை நீங்கள் ஆண்டுட்டு இருக்கீங்க, இவ்வளோ பெரிய பாரம்பரியம் இருந்தாலும் உங்களால் இமீடியட்டாக அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடிஞ்சுதா? முடியாது. ஏன் அது திருப்பி சொல்லுறதுனா, ஒரு பிரச்சனை நடந்து விட்டது என்றால் அந்த பிரச்சனை மூலம் அரசியல் செய்து அந்த அரசியல் மூலம் ஓட்டை வாங்கும் இந்த கீழ்த்தரமான நடவடிக்கையை நோக்கி காங்கிரஸ் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லா காணொலியும் சொல்கிற ஒரே விஷயம், நீங்கள் என்ன நாட்டுக்கு நல்லது செய்தீர்கள் அதை வைத்து ஓட்டு கேளுங்கள், நீங்கள் நாட்டுக்கு என்ன நல்லது செய்ய போகிறீர்கள் அதை வைத்து ஓட்டு கேளுங்க. அதை வைத்து விட்டு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் முன்னெடுப்போம், எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் தட்டி கேட்போம், எல்லா விஷயத்துக்கும் ஆறுதல் சொல்ல வருவோம் அப்படின்னு சோனியா காந்தி அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னாங்க. தயவு செய்து வாங்க, எங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க. 1000 இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, எந்த ஒரு பின்புலம் இல்லாமல் 1000 இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஏன் அவங்க கொல்லப்பட்டாங்க, யார் அவங்களை கொண்டாங்க, அவங்களுக்கு என்ன நிவாரணம் இதுவரை தமிழக அரசும் கொடுக்க முடியல, யாராலையும் கொடுக்க முடியல. அவங்களுக்கு வந்து உங்க ஆதரவு சொல்லுங்க. உங்களுடைய
ஃபண்டை கொடுங்க, உங்களுடைய எல்லா விஷயங்களும் எங்களுக்கு கொடுங்க. இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் எங்கெங்கு இந்துக்களோ எங்கெங்கு மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் ஆதரவு கொடுக்க ராகுல் காந்தி அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் பிரியங்கா காந்திகள் வந்தால் நாம் இதையும் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் எங்கேயுமே நாங்கள் வரமாட்டோம், தோல்வி கண்டவனன் பயந்து எனக்கு காங்கிரஸோடைய காரிய கமிட்டி பதவியே வேணான்னு சொல்லி திறந்து விட்டு இன்றைக்கு வரைக்கும் காங்கிரஸ் ஒரு நிரந்தர பதவி போட முடியாமல் வயதான சோனியா காந்தியை வைத்து மட்டும் நகர்ந்து கொண்டு அதை எடுத்து கேள்வி கேட்ட குலாம் நபி ஆசாத் 23 பேர் கேள்வி கேட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவர் தேசிய பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து தூக்கிவிட்டு இவர்களுக்கு வேண்டிய ராகுல் காந்திக்கு வேண்டிய மாணிக் தாகூர், வேண்டிய ஜோதிபனி, வேண்டிய செல்வகுமார் அவர்களுக்கு மட்டும் பதவி போட்டுக்கொண்டு உங்கள் டீமை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, சந்தோஷம். அது உங்கள் உட்கட்சி விவரம் நாங்கள் தலையிட விரும்பல. ஆனால் நீங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு போய் இமிடியேட்டாக ஆதரவு சொல்ல வேண்டும் சொல்லி அந்த துடிப்புள்ள இளைஞராக துடிப்புள்ள தலைவராக நீங்கள் அறியப்பட்டால் தயவு செய்து வாங்க. இந்தியாவில் எந்த பகுதியில் யார் பாதிக்கப்பட்டாலும் வந்து உங்கள் ஆதரவை கொடுங்க. அப்புறம் நீங்கள் சொல்கிறத நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.